ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிகளின் நடுவே அல்லது பணிகளுடைய ஒரு முத்தாய்ப்பாக ஒரு நீண்ட ஜெபம் செய்கின்றதை யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். தந்தையே, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அருமையான ஒரு ஜெபம். பொதுவாக எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லுகின்ற போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், பிரச்சனையும் வரக்கூடாது, சிக்கல்களே வரக்கூடாது அப்படின்றோம். அப்படி நினச்சிக்கிட்டு எல்லா மனிதர்களும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஆனால் யாரை தவிர்த்துருவோம்? கடவுளை தவிர்த்துருவோம். இயேசு எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஜெபிக்கின்ற போது ஜெபத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, மீண்டும் மீண்டும் வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் தந்தை இறைவனோடு முதலாவதாக ஒன்றித்திருக்கின்றார். தந்தை இறைவனோடு ஒன்றிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், எத்தனை மனிதர்களோடு நாம் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட மனிதர்களோடு கூட நாம் சமரசம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் கடவுளோடு ஒன்றிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அனுபவங்கள்லாம் வீணிலும் வீண்தான். ஒரு உருவகமாக சொல்கின்றேன். ஒரு ரயில் பயணம் போகின்றோம். ரயில் பயணம் போகின்ற போது ஒருவேளை நாம உட்கார்ந்துருக்கிற அந்த பெட்டியில இன்னும் பல ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களும் நம்ம ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு எல்லா கவலையும் மறந்து ஆடி பாடி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு போகலாம். ஆனா அந்த ரயில் பயணத்துல யார் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வகிக்கிறாங்க? ஓட்டுநர். ஒருவேளை அந்த ரயில்ல ஓட்டுநர் இல்லைன்னு சொன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளோடு சேர்ந்து ஆடலாம், பாடலாம், சேர்ந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஓட்டுநர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம், இந்த இயேசுவை நாம் ஒரு வேளை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு, இயேசு எதை கற்றுத்தர விரும்புகின்றாரோ அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, எல்லாருடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகின்ற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாம் உலக போக்கில் வாழ தொடங்கி விடுகின்றோம். அந்த உலக போக்கில் வாழ தொடங்குவதனாலே நமக்கு என்ன நினைக்கிறோம் சொன்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா சுகபோகங்களும் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒருவேளை எல்லா சுகபோகங்களும் வரலாம், பணம் வரலாம், பதவி வரலாம், புகழ் வரலாம், இன்னும் அதுக்கு மேலேயும் எல்லாம் வரலாம். ஆனால் கடவுள் ஒருவர் நம்மோடு இல்லை என்று சொன்னால், நாம் அனுபவிக்கக்கூடிய அத்துணை சுகபோகங்களும் முற்றிலும் வீணிலும் வீண்தான் என்பதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடவுளோடு நாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது மார்க் நற்செய்தியாளர் ரொம்ப அழகா சொல்வார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை விரட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நம்ம அதாவது பேய்களை ஓட்டலாம், நோய்களை குணமாக்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசுவோடு தங்குகின்ற அனுபவம் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் எல்லாமே ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அந்த உலகம் தர முடியாத வெற்றியாக மாறும் என்று நான் பார்க்கிறேன். என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கை முழுக்க நான் அதை சுவைத்துக்கிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தேவ அழைத்தலை பற்றி நான் பார்க்கின்ற போது, சிறு பிள்ளையிலிருந்து எனக்கும் எப்பயாவது குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னிருந்து எங்களுடைய பெற்றோரும் குடும்பத்தினரும் அதை உற்சாகப்படுத்தி என்னை வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ 10ஆம் வகுப்பு படிச்சு தேர்வுலாம் எழுதியாச்சு. இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னுடைய சித்தி, அம்மாவுடைய தங்கச்சி அருட்சகோதரி பெல்சியானா மரியனுடைய சபை சார்ந்தவங்க விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சும்மா எதார்த்தமா கேட்கறாங்க, என்னப்பா நீ ஃபாதர்னு சொல்லிட்டு இருந்த, 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ ஒன்றும் பேச மாட்டேறா அப்படின்னா, நான் ஃபாதருக்கு தான் போவேன், கண்டிப்பாக போவேன்றேன். அப்போ அவங்க சிரிச்சுட்டே சொல்றாங்க, சரி உனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, 10ஆம் கிளாஸ்ல
நீ 444 மார்க்குக்கு மேல வாங்கினா டாக்டருக்கு படிக்க போ, கீழே வாங்கினா ஃபாதருக்கு படிக்க போ. இதான் அவங்க சொன்னது. அவங்க என்ன நோக்கத்தை சொன்னாங்களோ சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்தில் என்னுடைய ஃபீலிங் என்னன்னு சொன்னா, உண்மையிலே கடவுள்கிட்ட 2 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் டாக்டர் ஆகணுமா ஃபாதர் ஆகணுமா? என் கையில முடிவு இல்லை. நீங்க எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம், நீங்க எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். ஆனால் தெளிவா கொடுங்க, குழப்பிடாதீங்க. அவ்வளவுதான் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 2 நாள் உண்மையிலே அந்த ஜெப அனுபவத்துக்குள்ள உண்மையிலே போனேன். மார்க் வந்துச்சு 339 தான். டோட்டல் மார்க் 339 தான். கணக்குல 100க்கு 100. ஆனா மருத்துவத்துக்கு தேவைப்படக்கூடிய அறிவியல்ல வெறும் 54. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கடவுள் கிளியர் கட்டா எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருங்க. அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சு. ஒருவேளை நான் 439 மார்க் வாங்கியிருந்தேன்னா என் மனசு கொஞ்சமாவது அளவாஞ்சிருக்கும். 339 ரூபாய் எனக்கு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, அந்த மகிழ்ச்சி அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது. ஏன்னா ஒருவேளை நான் மருத்துவத்தை தேர்ந்திருந்தால் எத்தனை பேருக்கு இவ்வளவு இலவசமா சுகமளித்திருக்க முடியும் எனக்கு தெரியல. கடவுள் கொடுத்த குருத்துவத்தை தேர்ந்து கொண்டேன். நான் பணியாற்றிய எல்லா பங்குகளிலும் பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்ட, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவங்களை கூட பெரும் ஜெபத்தினால, ஒன்றுமே இல்லாத வெறும் சாதாரண கைகளால குணப்படுத்த முடிஞ்சுன்னு சொன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. எந்த மருந்தும் இல்லை, அந்த மாத்திரையும் இல்லை. ஆனால் நடைபெற்றலாம் உண்மை. எப்ப திருத்தொண்டராக நான் மரபப்பட்டிக்கு போனோம், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான நோய்களை என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கடவுள் செய்திருக்கிறார். அதாவது உண்மையிலேயே அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். அதை குறிப்பா என்னுடைய வாழ்க்கை முழுக்க பார்க்க நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருந்தா நேரம் இருக்காது. குறிப்பா இந்த வெள்ளி விழா ஆண்டுல எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இயேசு எப்படியெல்லாம் தன்னுடைய உண்மையான ஊழியருக்கு தன்னுடைய மாட்சியில் பங்கு தருகின்றார் என்பதான் அந்த அனுபவம். இந்த ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாட தொடங்கினதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க வையம்பட்டி. பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக் தான். ஆக்சுவலாக நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டுருந்தா நான் வையம்பட்டி கேட்கல. வையம்பட்டி பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஏன் கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 ஃபாதர்ஸ் வந்தா கூட முகங்கள் வருதுக்கு அங்க இடம் இல்லை, ரொம்ப சின்ன ரூம், வசதிகள் இல்லை. என்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை நான் எவ்வளவு கனவுகளோட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன், கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஆய போட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டம், மனவேதனை. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் ஆயத்தை எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. சரி, கடவுள் எனக்குன்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருப்பாரு, ஓகே போவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சு, பழைய கோயில் பங்குக்கு அங்கே காலி இடம் வந்துச்சு. அப்போ நாங்கள் கேட்டு பார்த்தேன், எனக்கு இந்த வருஷம் ஜூபிலி கொஞ்சம் பழைய கோயிலில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு வையம்பட்டில் பொறுப்படுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நற்செய்தி வாசகம், நீங்கள் குழந்தைகளை போல மாறணும்னு சொல்லி ஒரு வாசகம். எனக்கு ஏன்னு தெரியல, அந்த மறையூரில் நான் சொன்னது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குழந்தையோட இயல்பு என்ன, அப்பா மட்டும் ஏதாவது ஒன்று கேட்கும், ஒரு பொம்மை கேட்கும். அப்பா அம்மாவோ அல்லது பெரியப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ வாங்கி தந்தா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும் அந்த பிள்ளைகிட்ட? மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொம்மையை தூக்கி போட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றி ஒரு சீரியஸாக இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாப்பா என்ன தெரியுமா செய்யும், குழந்தை வரவங்க போறவன்ட்டா, இது எங்க தாத்தா வாங்கி தந்தது, இது எங்க பெரியப்பா வாங்கி தந்தது, இது எங்க மாமா வாங்கி தந்தது, சொல்லுமா சொல்றதா? அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், வாங்கி கொடுத்தவங்க சந்தோஷம். ஒருவேளை அந்த பொம்மையை அவங்க வாங்கி கொடுக்கலன்னா கொஞ்ச நேரம் ஒரு அந்த பாப்பா அழுகும். ஆனா அதுக்காக அந்த பாப்பா தொடர்ந்து எங்கம்மா அப்பா எனக்கு வாங்கியே தரணும்னு சொல்லி அப்பாட்ட பேசாம போயிருமா? போகாது. ஏன்னா அந்த அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சி பொம்மையில இல்ல, அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குது? அது மனசுல இருக்குது. ஒண்ணுமே ஒரு பொருள் இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த பாப்பா என்ன செய்யும், எதையோ அல்லாவ பேசிக்கிட்டு அடுத்த சந்தோஷம் தேடிடும். அன்னைக்கு பிரசங்கத்தில் எப்படி இருந்ததான் சொன்னேன். பிரியமானவர்களே, உண்மையா நான் சொல்றேன், அந்த நாளில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், கடவுள் எனக்கென்று ஒன்றை வச்சிருப்பார். உண்மையிலே சில மாதங்கள் போனுச்சு. வையம்பட்டி பங்குல நான் ஒரு மறைவில் இதை சொல்றேன்.
இந்த ஆண்டு எனக்கு ஜூபிலி ஆண்டு, எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பிளான் பண்றதை விட கடவுள் எனக்காக நிறைய பிளான் பண்ணுவார். ஒரு பெரிய வெற்றியின் விழாவாக கடவுள் அவர் கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் எனக்கு தெரியாது. ஆனா வையம்பட்டி எனக்கு நான் இடம் கடவுள் கொடுத்துருக்கிற இடம், இந்த வையம்பட்டி எல்லையில் தான் நான் கொண்டாடுவேன். நிச்சயம் கொண்டாடுவேன், அது கடவுள் துணையோட கொண்டாடுவேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தேன். அதுக்கு அடுத்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக இங்க இருந்த கரஸ்பாண்டன் வந்து என்னை கூப்பிட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துருந்தேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சாவு. நான் கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏமா நான் வர முடியாது ஃபாதர், நீங்க தொடங்கி வச்சுட்டா போயிருங்க ஃபாதர் அப்படின்னாங்க. சரி தொடங்கி வச்சுட்டு வரலான்னு தான் நான் உள்ளுக்கு வந்தேன். என்னன்னு தெரியல, அந்த இடத்தை பார்த்த உடனே எனக்குள்ள அந்த ஃபீலிங், ஜூபிலி நடத்துவதற்கு இந்த இடத்தை கடவுள் எனக்கு கொடுக்கின்றார். உண்மை அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் அந்த கரஸ்பாண்டன்ட் சார்ட்டு நான் கேட்டேன், சார் எனக்கு மனசுல தோணுது, என்னுடைய வெள்ளி விழாவை இந்த வளாகத்தில் கொண்டாடுன்னு சொல்லி எனக்கு தோணுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. உண்மையே சொல்றேன், இம்மீடியட்டா ஃபாதர், அதனால நான் ஃபாதர் நீங்க கொண்டாடுங்க, நாங்க எல்லாமே செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னது முடியும். உடனடியாக ஒரு அதை எல்லாருக்குமே அறிவிச்சதோட மட்டும் நிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க உண்மையிலே அவருடைய சொந்த வீட்டுல ஒரு குருவான் இருந்திருந்தா எப்படியெல்லாம் எடுத்து செய்ய வேண்டுமோ அப்படிலாம் அவங்க அந்த குடும்பம் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவுல செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வயசானவங்க தான், இதனால ரொம்ப உண்மையிலே ஒரு துடிப்போட நிறைய பணியாற்றி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நான் பெற்றுக்கொண்டது நிறைய பேர் சொன்னாங்க, வெயில் காலம் எப்படி கொண்டாடுறது, அக்கி நட்சத்திரம் அப்படின்னாங்க. நான் வழக்கமான சிரிச்சுட்டே சொன்னேன், பேசாம வெயிலை நிறுத்திடுவோம், அவ்வளவுதானே, வெயிலை நிறுத்திடுவோம், கடவுள் நிறுத்த போறாரு, நிறுத்துவோம். ஒரு வாரமா பாத்தீங்கன்னா போன வியாழக்கிழமை வரைக்கும் செம்ம வெயில் இந்த சைடு. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை, இன்னைக்கு காலையில வரைக்கும் மழை, பயங்கரமா மழை. இந்த மழையோட எப்படி இந்த பந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சொத நின்றுச்சு காலையில வரைக்கும். ஆனாலும் எனக்கு தெரியும், கடவுள் எந்த மழையையும் எந்த வெயிலையும் கொடுக்க மாட்டார், எல்லாமே குளிர்ந்து போகும். எனக்கு தெரியும் பெரியமானவர்களே, அதுதான் கடவுள் தரக்கூடிய மாட்சி. இது காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது இந்த மாட்சியை. ஆனால் கடவுளோடு நாம் நிலைத்து நின்றோம் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு தேவையானதை கடவுள் செய்து முடித்து விடுவார். ஆக இந்த வெள்ளி விழா ஆண்டில் நான் உண்மையாகவே நான் இயேசுவை இன்னும் அதிக நெருக்கமாக பற்றி கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே இவ்வளவு பெரிய மக்கள் வருவாங்களான்றதும் எனக்கு கஷ்டம் கிடையாது. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், நிறைய கூப்பிடுவேன், 5 பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், 5000 பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எத்தனை பேர்ன்றது நான் முடிவு பண்ண மாட்டேன், அது கடவுள் முடிவு பண்ணிப்பார். ஆனா எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இது மாறும். பெரியமானவர்களே, இந்த திருப்பணி நேரத்துல நீங்க நிறைய பேர் காத்து வீசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இந்த திருப்பணி நேரத்துல கூட பாத்தீங்கன்னா குளிர்காத்து அப்பப்போ எங்க உடலை தழுவி சொல்றது நான் உணர்றேன். நீங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. குளிர்ந்த காத்து அது வந்து 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 என்னுடைய மேனியை தழுவி சொல்றதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இயேசுவோடு, இயேசுடைய பாடுகளோடு, இயேசுடைய மரணத்தோடு, இயேசுடைய மீட்பு திட்டத்தோடு நாம் பங்கெடுத்தோம் என்று சொன்னால், உலக ஆதாயத்தை எல்லாம் கொஞ்சம் தூக்கி எரிஞ்சிட்டோம்னா மீதி எல்லாம் நிறைவும் மகிழ்ச்சியும் வெற்றியும். ஆண்டவரின் ஆற்றல், ஆண்டவரின் பாடல், என் வெற்றியும் அவர்தான், என்னுடைய மீட்பும் அரணும் அவர்தான். மகிழ்ந்து வாழ்வோம். ஆமென்.